ஜெயம் ரவி டீசரை பார்த்து அசந்து போன பிரபலம். ஜெயம் ரவி தொடர்ந்து வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வருகின்றார். இவர் தற்போது டிக் 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 என்ற படத்தில் நடித்து வருகின்றார். இப்படம் விண்வெளி சம்பந்தப்பட்ட கதையாம். இதில் ஜெயம் ரவியின் மகனும் நடித்துள்ளார். மிருதன் படத்தை இயக்கிய சக்தி சவுந்தரராஜனே இப்படத்தையும் இயக்கியுள்ளார். இப்படத்தின் டீசரை சமீபத்தில் டி இமான் பார்த்துள்ளார். இந்த டீசர் தன்னை மிகவும் கவர்ந்ததாகவும் இதன் விஷுவல் பார்த்து அசந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். விஜய் 62 முருகதாஸ் படம் பற்றி முதல் முறையாக வாய்த்திருந்த அனிருத். நடிகர் விஜய் தற்போது அட்லி இயக்கி வரும் மெர்சல் படத்தில் நடித்து வருகிறார். அதை முடித்த பிறகு முருகதாஸ் இயக்கத்தில் அவர் நடிப்பார் என்று ஏற்கனவே செய்திகள் வெளியானது. கத்தி படத்தை தொடர்ந்து அனிருத் இந்த படத்திற்கும் இசையமைப்பார் என கூறப்படும் நிலையில் சமீபத்தில் ஒரு பேட்டியில் இது பற்றி கேட்டதற்கு சிரித்துவிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் என மட்டுமே கூறினார் அனிருத். தல அஜித்திற்கு பிறகு சூர்யா படத்தின் பாடல்களை வாங்கிய பிரபல நிறுவனம். சூர்யா நடிப்பில் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாகி வரும் படம் தானா சேர்ந்த கூட்டம். இப்படத்தின் இசையை அனிருத் கவனிக்கிறார். ஏற்கனவே விவேகம் படத்தின் 2 பாடல்களுமே சூப்பர் ஹிட் ஆகிய நிலையில் இந்த படத்தின் பாடலுக்குமே எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இந்நிலையில் விவேகம் தொடர்ந்து சோனி மியூசிக் நிறுவனம் தானா சேர்ந்த கூட்டம் படத்தின் பாடல் உரிமையையும் வாங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. தலையை பற்றி உங்களின் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்தியை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.